சூரியன் மீன ராசியில் இருப்பதே பங்குனி மாதம் என்ற நிலையில் சந்திரன் உத்திர நட்சத்திரத்துடன் சேர்ந்து முழு கலையையும் பெற்று பூமிக்கு ஒளி வழங்குகிறான். அந்த பூரண பௌர்ணமி நாளன்று சந்திரன் எந்த களங்கமின்றி இருப்பதாக கருதப்படுகிறது. அத்தகைய களங்கமில்லாத சந்திர ஒளி உடலுக்கும் மனதுக்கும் நிம்மதியை கொடுக்கும். எனவே பங்குனி உத்திர தினம் சிறப்பு நாளாக கருதப்படுகிறது. பங்குனி உத்திர நாளில்தான் பல்வேறு தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதால் இந்நாளை கல்யாண விரத நாள் என்றும் கூறுவர். 9 சைவ சமயத்தின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பங்குனி உத்திரத்தின் சிறப்பு குறித்து தனது பதிகத்தில் மிக அழகாக தெரிவித்துள்ளார். மேலும் பங்குனி உத்திர திருநாளன்று கடைபிடிக்கப்படும் விரதத்தை 48 ஆண்டுகள் கடைபிடிப்பவர்களுக்கு பிறப்பு இறப்பற்ற தெய்வநிலை கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிவபெருமானை பாடி பரவசமடைந்து பல்வேறு ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரையாக அவர் சென்றபோது ஒரு சமயம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வருகை புரிந்தார். அப்போது மயிலாப்பூரில் வசித்த சிவனேசன் என்பவர் தனது மகள் பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க எண்ணியிருந்தார். அதற்கு பூம்பாவையும் விருப்பம் தெரிவித்த நிலையில் ஒரு நாள் தோட்டத்தில் அவள் மலர் பறிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த பாம்பு ஒன்று தீண்டி உயிரிழந்தாள். அதையடுத்து வாலிப வயதில் திருமணத்தை காணாமல் மகள் இறந்த பெரும் சோகத்தில் அவளுக்கு சிவனேசன் இறுதி காரியங்களை செய்து முடித்தார். அத்துடன் புனித நதிகளில் மகளின் அஸ்தியை கரைப்பதற்காக கலசங்களில் சேகரித்து வைத்திருந்தார். இந்நிலையில் மயிலாப்பூர் சென்ற திருஞான சம்பந்தர் இந்த தகவலை கேள்விப்பட்டு பூம்பாவையின் உடலை எரித்த சாம்பலை கொண்டு வரச் செய்தார். பங்குனி உத்திர திருநாளில் சிவபெருமானின் திருக்கல்யாணம் நடக்குமே, அதை காணாமலே போகிறாயே பூம்பாவாய் என்ற பொருளில் மலிவிழா வீதி மட நல்லார் மாமையிலை கலிவிழா கண்டான் கபாலீசுரம் அமர்ந்தான். பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்தரநாள் ஒலிவிழா காணாதே போதியே பூம்பாவாய் என்ற பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடி முடித்ததும் சிவனருளால் பூம்பாவை உயிர் பெற்றெழுந்தாள் என்பது வரலாறு. இதன் மூலமாக பங்குனி உத்திரத்தின் சிறப்பு குறித்து திருஞான சம்பந்தர் பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது.